சோஃபா போகுது, பின்னாடியே சிஎம் போறாரு, அவையிலே வைக்கிறாரு. புஷ்பா போட பாணியில இவங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரம் நடக்குதுன்னு பிரேமலதா பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து காமராஜர். ஆமா, மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். குதிரை பேரம் நடந்ததாக சொல்லும் பொழுது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பேசுற விஜய் எப்படி பேசுவார்? அப்படியே ஆக்ரோஷமா கொந்தளிப்பா பேசுவார். ஆனா பிரேமலதா விஜயகாந்த்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பேசின பேச்சுக்கு அப்புறம் அரசோட திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் டோன்ல போயிட்டார். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லாருமே எதிர்பார்த்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதில் அதிமுக யாருக்கு அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படிங்கிறது தான் கவனம் அதிகமாக இருந்தது. எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதிமுகவில் வேலுமணிக்கு ஆதரவு அதிகமாக, எடப்பாடிக்கு ஆதரவு அதிகமாக, எத்தனை பேர் அங்கே ஆதரிக்கிறாங்க, அங்கே உள்ளே போய் சபாநாயகர்கிட்ட எனக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை வெளியாச்சு. ஆனால் இன்றைக்கி வேறு எண்ணிக்கை வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாண்ணா, இது நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்த்தது தான். விஜய் தான் வெற்றி பெற போகிறாருன்னு தெரியும். ஆனால் அதிமுக மேலே தான் எல்லாரும் கண்ணும் இருந்துச்சு. உண்மையிலேயே என்னைய எடப்பாடி ஒத்துமையாக இருக்கோங்கிறாரு. வேலுமணி வேற ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு சிவி சண்முகத்தோடு சேர்ந்து. உள்ளே தனித்தனியாக உட்காடுறாங்க. வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க பிரிவுன்னு சொல்லி. உள்ளே பேசுறது நேற்று பேசும்போது எடப்பாடி பேசுகிறாரு, நானும் பேசணும் முயற்சி கை தூக்கி அவரு வேலுமணியும் பேசுகிறாரு. வெளில இவங்க சொல்கிறாங்க எல்லாம் அதிமுகலாம் உடையில எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். தோல்வி வந்திருக்கு. இதை எப்படி சரி செய்யணும், அது பொதுச்செயலாளர் கூட்டி ஆலோசனை நடத்தணும், கருத்து பரிமாற்றம் நடக்கணும், அதுதான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை அதிமுக தோக்குறப்பையும் புதுசாக இன்னொரு அதிமுக குட்டி போட்டுகிட்டே போயிட்டு புதுசாக ஒன்று உருவாகுது அதிமுககள். அப்படிதான். ஆமாம், அதிமுக தொடங்குனதுலேருந்து அப்படியே வருது. இல்லை ஜெயலலிதா தலைமைக்கு அப்புறம் அந்த தலைமைக்கு யார் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ மாறி இப்போ எடப்பாடிட்டு நிற்கும். ஒவ்வொரு தேர்தலும் தலைமை போட்டி கட்சிக்குள்ள வெடிச்சுட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த விஷுவல் இன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு பழசு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் பேசுகிறப்ப அந்த சைடு முதல்வராக ஜெயலலிதா 2 பேருக்கு இல்லைன்னா வாக்குவாதம் போகிறப்ப ஸ்டாலின் அப்போ எடப்பாடி மாதிரி இருந்திருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் கூட அந்தஸ்து இல்லாமல் 29+ ஆன அந்த சீட்டு, 28 அந்த ரேஞ்சில் இருப்பார். அவர் வேடிக்கை பார்ப்பார் 2 பேர் நடக்கிற சண்டையை. அது மாதிரி இன்னைக்கு உதயநிதி ரசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அடிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக அந்த ஒவ்வொரு முறையும் சபாநாயகருக்குள்ள ஒரு இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்கல்ல. இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு, ஓபிஎஸும் பேச அனுமதி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எஸ்பி வேலுமணிக்கு அனுமதி கொடுத்தது தான் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு சபையில். இதில் ஓபிஎஸ் சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பெஸ்ட் பாருங்க, செங்கோட்டையன் எதிர்த்தாப்புல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. முன்னாடி ஜேசிடி பிரபாகரன் எடப்பாடியோட இருந்து ஓபிஎஸோட போனவர் இன்னைக்கு சபாநாயகர். ஒரு காலம் விசித்திரமா இருக்கு. அந்த ஜேசிடி பிரபாகர் தான் ஓபிஎஸ் இபிஎஸும் சேரணும், 2 பேரும் ஏதாவது நிலைமைக்கு வாங்க அப்படின்னு படாத பாடுபட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் அன்னைக்கு வந்தாரு. ஆலோசனை கூட்டம்லாம் அப்பப்போ நடத்துவாங்க ஓபிஎஸ் டீம்ல. அந்த உரிமை மீட்பு குழுவா அது ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டு அதில் ஒரு நம்பர் ஜேசிடி தலைப்பு தான். அது ஒன்றும் இயங்கின மாதிரி தெரியல. விஜயோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டார்ல விஜய். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 144 போது எப்பவுமே தடையா தான் பார்ப்பாங்க. அதை தடை உத்தரவு போடுவாங்க, 144 போடுவாங்கல்ல. இப்போ சொன்னாலும் 108 எடுத்தப்ப ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குறீங்க. 144 வந்துட்டா இந்த மாதிரி விஜயோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது தடை உத்தரவு பார்க்கப்பட்ட சமயத்துல எங்க இவருக்கு தடை உத்தரவு கிடையாது, தடையை நீக்கிட்டு முழுமையா ஆட்சி பண்ணுங்கன்ற உத்தரவு வந்திருக்கு விஜய்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்ட ரீதியில பேசுறாங்க. சபாநாயகர் சொன்னார்ல, அது தடைகள் இல்ல தடங்கள்.
தடங்கள் இல்ல தடங்கள் தடங்கள் வழிகள். அப்படின்னாரு. ஓகே ஓகே அது மாதிரி தடம் பதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம அப்படிதான் இதில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சுங்கிறது ரொம்ப காரசாரமாக இருந்துச்சு. நான் கூட விஜய் எதுவும் பயங்கரமான பதிலடி கொடுப்பாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் விஜய் நேரடியாக எதுக்குமே பதிலடி கொடுக்கல. ஆமா, கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். அப்சர்வ் பண்றாரா அல்லது notes ல பாயிண்ட் எடுத்து வரட்டும் வெயிட் பாத்தீங்களா? பண்றாரா, பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட். ஏன்னா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்தையும் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிட்டாங்க இன்னைக்கு. ஜோசியக்காரர் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதாக இருக்கட்டும், உங்களோட ராஜகுரு மேலே உங்களுக்கு அவ்வளோ இது இருந்தால் தனிப்பட்ட முறையில் வச்சுங்க, எதுக்கு வந்து எங்கள் வரிப்பணத்தில் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. முகத்தை ஏன்னா நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாத ஆட்சி தருவேன்னு சொன்னீங்க, உங்களை பார்க்குறதுக்கே ஒருத்தர் மூஞ்ச மூடிட்டு வந்தார், அவர் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. குதிரை பேரம் நடக்குதான்னு கேட்டாங்க. கேட்டது எல்லாமே இதனால் வரைக்கும் 10 சீட்டு கொடுத்து திமுக ஏமாந்துருச்சுன்னு சொன்னவங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் பேசுனது திமுக காரங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்னது வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தலைவர் ஸ்டாலினுக்கு, அதுக்கப்புறம் தான் கேப்டன் பேர சொன்னாங்க. அப்போ ஒரு கூட்டணியில் திமுக தலைவரை மதிக்கிறாங்க, நாங்கள் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க பேச்சு எடுபட்டுதோ இல்லையோ, இவங்க பேச்சு கொஞ்சம் ஆணித்தனமாக, அதாவது விஜய் நினச்சிருப்பார், என்ன இந்த அம்மா பேசும் ஏதோ கட்டணம் தெரிவிக்கணும்னு பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டாங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டார் விஜய் இந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்ட்டு. சௌமியா அன்புமணி பேசினது எல்லாமே விஜய் வந்து நோட்ஸ் எடுத்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, நோட்ஸ் எடுத்தது என்னன்னா, அவங்க வந்து நீங்கள் கடையை மூடுறீங்க, அதாவது ஒரு வழிபாட்டு தளம் இருக்குது, பள்ளி கல்வி நிலையம் இருக்குது, ஸ்கூலு காலேஜ் இது பக்கத்தில் மூடுறீங்க, ஆனால் அதுக்கு பதில் பக்கத்தில் எங்கேயாவது சந்தில் திறந்துடுறீங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து குறைக்கணும். பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று அவங்க சொன்னது வந்து தருமபுரி மாவட்டத்தில் தான் மது அருந்துவோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியல. இல்லை அதுவும் இந்த இப்போ வந்து இந்த இத்தனை கடைகளை சாத்தியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இது புதுசு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இப்போ 2வது முறையாக ஜெயலலிதா வந்தப்போ அவங்க சில கடைகளை சாத்தினாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தப்போ சாத்தினார், அப்புறம் முதல்வராக ஸ்டாலின் வந்தப்போ அவர் சில கடைகளை சாத்துறாரு. அப்போ இந்த கடைகள் சாத்தப்படுதான் அந்த கடையில் எங்கே போகுது? மறுபடியும் அது வேறு வடிவத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறொரு இடத்துல முளைச்சிருக்கு. அது வந்து எலைட்டு பாராவோ அல்லது வேறு சில கடைகளாவோ அது வந்துடுது. ஏன்னா வருமானம் குறையிற மாதிரி இல்லை. இது இப்போ என்ன இதில் மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க? இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இந்த நேற்று இந்த மதுக்கடையில் முன்னொன்று எல்லாருமே பாராட்டு தெரிவித்தாங்க, இன்றைக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல. இதில் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று பிறகுது. என்னென்னா, லாட்ரியை கொண்டாட முடியாத நேரத்தில் நாங்கள் மதுபானத்தில் முதலீடு செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு மார்ட்டின் குடும்பத்தில் அவங்க சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதில் கவனம் செலுத்துங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க அந்த குடும்பத்தினர். நீங்கள் வந்து மதுக்கடையில் மூடுறது முக்கியம் இல்லை, மேலும் கம்பெனி வராமல் இருக்கணும், அதாவது மதுபான கம்பெனிகள் மேலும் வராமல் இருக்கணும், கொள்முதல் மேலும் வராமல் இருக்கணும், அதுக்கான உங்கள் கூடவே இருக்கிறாங்க. அவங்களுடைய அஜெண்டா வந்து லாட்ரி. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா எங்கள் கவனம் வந்து அதை விட அதிகம், அதுக்கப்புறம் அதிகமாக வருமானம் தரக்கூடியது இதுதானே, மதுபானங்கள் உற்பத்தி அது தானே, அதில் கவனம் செலுத்துவோம்னா அந்த குடும்பத்தினர் சொல்லியிருந்தாங்களாம். அதை சொல்லி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் சில பேர் அதில் கவனம் செலுத்தணும், முதலமைச்சர் உங்கள் கூடவே இருக்காங்க ஜாக்கிரதை நீங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பார்வையாக இருக்குன்னா, இப்போ திமுக அரசு பண்ண தவறுன்னா இந்த டாஸ்மாக்லாம் திறந்து வச்சாங்க, அதில் ஒரு பணம் பார்த்தாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜயை பாட்டெலாம் பாடினார். விஜய் வந்து இந்த 10 ரூபா 20 ரூபாலாம் குறைக்கக்கூடாது, டாஸ்மாகே எடுத்துணும் இல்லை. ஏன்னா அவருக்கு பெண்கள் வாக்கு தான் அதிக அளவில் விழுந்திருக்கு. இப்போ திமுக நலத்திட்டங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பெண்களை குறி வச்சு பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து விஜய் தானே நம்பினாங்க. அப்போ இவர் அந்த பெண்களுக்காக என்ன பண்ண போறாரு? இல்லை, அதற்கு முன்னோட்டமாக தான் அந்த 700 கடைகளை வந்து அவர் சொல்றது என்னன்னா, திமுக ஆட்சியில் இருந்தப்போ மது கடைகளை மூடுங்க, குஜராத்தை பாருங்க, அதுங்க பாருங்க, மது இல்லாத மாநிலம்லாம் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்து என்ன ஏன் கடையை குறைக்கிறீங்க, அது இல்லாம ஆகுங்கிற கையெழுத்து போதும் என்ன அப்படிங்கிற இன்னும் நல்ல பேர் கிடைக்கும்ல. வாழ்நாள் முழுக்க அவருக்கு சிஎம்ஆ இருந்துடலாம், இப்படி ஒரு கையெழுத்து போட்டார். அதுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரஷர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வந்து மிகைப்படுத்தி சொல்லிட்டுமோ சில வாக்குறுதிகளை அப்படின்னு கூட உணர்ந்துருக்கலாம். இன்னைக்கே தெரிஞ்சுன்னு எனக்கு. வழக்கமா பேசுற விஜய் எப்படி பேசுவார், அப்படியே ஆக்ரோஷமா கொந்தளிப்பா பேசுவார். ஆனா பிரேமலதா விஜயகாந்த்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பேசின பேச்சுக்கு அப்புறம் இவர்கிட்ட இருந்து பயங்கரமான பதிலடி வரப்போது, காரசாரமா பேச போறாருன்னு பார்த்தா அரசோட திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்னு ரொம்ப சாஃப்ட் டோன்ல போயிட்டாரு. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாருல அவரு. எதிர்கட்சிகள்லாம் நிறைய கருத்து தெரிவிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலாக செயலாற்றி வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜய் கிட்ட பிடிச்சது இந்த ரைமிங் தானே, குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்ல குதிரை வேகம் நடக்குறாரு. இதுல அவருக்கு முக்கியமான கேள்விகள் பாருங்களேன்.
சோஃபா போகுது பின்னாடியே சிஎம் போடுறாரு அப்படின்னு எதிர்க்கட்சியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு, இது அவையிலே வைக்கிறாரு. புஷ்பா போட பாணியில் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து ஜோசியரை ராஜகுருவா வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி இது, 66% தான் உங்களை ஆதரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கில் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, ஆனால் மக்கள்கிட்ட போய் ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி முகத்தை மூடிட்டு போனது யாருங்கிற கேள்வி. இது எதுக்குமே விஜய் நேரடியாக பதில் சொல்லாமல் குதிரைப்பேரம் நடக்குதுன்னு பிரேமலதா பேசும்போது பக்கத்தில் தான் இவரு உட்காந்துருக்கு காமராஜர். அது என்ன நடந்தது நமக்கும் தெரியாது. இப்போ என்ன நடந்ததுங்கிறது நமக்கும் தெரியாது. குதிரைப்பேரம் நடந்ததா இல்லையாங்கிறதுலாம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு உள்ளது, சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லாருமே நினைக்கிறது அவர் தான் நினைக்கிறாங்க. அவரு எழுச்சி பேசுறாரு. அவர் ஏதோ குறுக்க வந்துட்டாரு, உங்களை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசுறேன். ஆமா, அது மட்டும் நடுவில் வேற யாரோ பேசினாங்க, டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் நானும் பேசுவேன், பூம்புகார் தொகுதியை பத்தி நானும் பேசுவேன்னு சொல்லி அதுவும் பேசுறேன். அங்கேருந்து ஏதோ குரல். ஆனால் என்ன இன்னொன்று என்னன்னா, எதுக்காக திமுக வெளிநடப்பு பண்ணாங்கன்னு தான் புரியல. ஏன்னா இருந்து எதிர்தான் வாக்களித்து இருக்கணும். உதயநிதி சொல்றாருல்ல, உங்க ஆட்சி தொடர சப்போர்ட் பண்ணுவோன்னு எங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு ஸ்டாலின். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் போனாலும் கம்மியான எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி பெற தான் போகிறீங்க, ஆட்சியை சிறப்பாக பண்ணுங்கள், இந்த திட்டத்தை கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிறது ஒரு கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ காமராஜ் வந்து நம்ம உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி குதிரைப்பேரம் நடந்துச்சா இல்லையாலாம் தெரியல. ஆனால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பாருங்களேன். அவர் அமமுக காரணம் சொன்னது தினகரன் தான், இவர் தான் சொன்னார். அவர் திருப்பி அவர் கூட வந்து பேசுகிறாரு. வீடியோ வெளியிட்டாங்க, அந்த வீடியோ தான் என்னமோ சொன்னாங்க, கூட இருக்கலாம் சொன்னாங்க. அப்புறம் அவரை வச்சு பிரஸ் மீட் கொடுத்தாரு, அவரும் சேர்ந்து பேசுறாரு. நம்மள புரியலையா இல்ல என்ன புரியவே இல்லை எனக்கு. இன்னைக்கு வந்து பேசுறாரு, உலக கோடீஸ்வரர் ஒருத்தர் எனக்கு எதிர்த்து நின்னாரு, அவரையும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம், மக்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. விஜய் வந்து இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திருச்சியில் இருக்கிற 367 ரவுடிகள் வந்து போலீஸார்கிட்ட வந்து நாங்கள் இனிமேல் தப்பு செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு பயம் வந்துருக்கு அப்படின்லாம் புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் அன்னைக்கு வந்து இப்படி பேசலையே, வேற மாதிரி பேசினாரு. அப்போ எது நடந்தது உண்மை, அப்படி உண்மையிலுமே ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா அன்னைக்கே தெரிஞ்சுட்டு போயிருக்கலாமே. அப்போ இது எதை நோக்கி போகிறாங்கன்னே புரியல. ஏன்னா இப்போ இன்னொன்று கேட்குறாங்க, இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த குதிரைப்பேரம் இந்த விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் இந்த நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் அதிமுக மொத்தமாக வருது, இந்த ஒரு எம்எல்ஏவை போய் இப்படி தொங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முகத்தை மூடிட்டு போனது யார்? அது வச்சு சொல்லணும்ல. ஏன்னா நீங்கள் ஒளிவு மறைவில்லாத ஆட்சி தருவேன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒளிஞ்சிட்டு வந்தது யாருன்னு சொல்லணும்ல. நீ அதில் இது வந்து யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு விடை தெரியணும். இல்லைன்னா இந்த முகத்தை மூடிட்டு போன விஷயம், இந்த குதிரைப்பேரம் நடந்த விஷயம், இந்த மன்னார்குடி காமராஜ் விஷயம் இந்த 5 வருஷமும் பேசு பொருளாகவே இருக்கும். இந்த நடந்த இப்பவும் சொல்கிறோம், நமக்கு நடந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ பேரையில் இருக்கிறவங்களும் ஒரு யூகத்தில் தான் பேசுகிறாங்க, வெளியிருந்து பார்க்க தெரியுது நடந்திருக்குமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கணிக்க முடியும். நம்ம பார்க்குறப்ப தான் நமக்கு சில விஷயம் புரியுது. அப்போ அவர் வந்து காமராஜர் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கட்சித் தலைவர் டிடிவி மேலே நிறைய புகார்கள் இருக்குது, இரட்டை இலை ஊழல் வழக்கில் நிறைய புகார்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் ஒரு பக்கம் வச்சுட்டாலும் நீங்கள் ஏன் அவரை நோக்கி நகர்றீங்க? உங்களுக்கு அந்த ஆதரவு தேவையா? அது ஒரு தூய சக்தி கூட, நீங்க தூய சக்தி, அவர் தீய சக்தி கொடுக்குறாரு, அந்த ஆதரவு உனக்கு தேவையா? ஊழல் என்ன சொல்றாங்கன்னா, அவரா வராரு எதற்காக? இப்போ திமுக சொல்லுவாங்களா, அவரா வர எதுக்கான இது பண்ணுன்ட்டு, அவரா அதை தேடி வராரு எதுக்கு மறுக்கணும்னு பண்ணி சொல்லலாம். தேவைக்காக எடப்பாடியே போதுமே, ஸ்டாலினே போதுமே, நீங்க புது சக்தியில வரீங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த ஆதரவு? எல்லாத்தையும் கழிச்சு விட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடுறேன்னு சொல்லணும். அல்லது இருக்கிறது 118 வந்து வந்துருச்சுல உங்களுக்கு. திமுக கூட்டணி முற்போக்கு சக்திகள் வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்து 118 வந்துருச்சு. அதை தாண்டி அமமுக ஏன் தேவைப்படுது, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஏன் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம விஜயோட அரசியலை எடை போட முடியும். அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி போதுமான எண்ணிக்கை இருந்தாலும் நீங்கள் அதை நோக்கி நகர்றீங்கல்ல, அப்போ உங்களுக்குள்ள வேற ஏதோ கணக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி தானே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் பார்க்க வேண்டியதாக. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க தான் வந்து வழியேக்க வர மாதிரி சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றணும்னு சொல்கிறாரு சிவி சண்முகம். வழியேக்க பாஜக வரட்டுங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காரு, கொடுத்துருவாரா? ஏன்னா அது வெளிப்படையாக தெரியும், அது பூடகமாக மறைமுகமாக கொடுக்குறாரு. ஆனால் இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் ஏற்கனவே 5 ஆண்டுகளா அமைச்சர் பதவி இல்லை, பெருசா பதவியில் இல்லை. அதாங்க அவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரம் இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க. கட்சியை நடத்தணும், 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை, இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா தொண்டர்கள் மதிக்க மாட்டாங்க, தொண்டர்கள் வரமாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதனால் உங்களுக்கு 4 பேர் பார்க்க வருவாங்க போவாங்க. எப்பவுமே சில அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் போயிருந்தா தெரியும் நினைக்கிறேன், சில அமைச்சர்கள் வீடு, முக்கியமான மாவட்ட செயலாளர், பெரிய தலைவர் மூட்டினா தூங்கி ஏஞ்சி காலையில் தூங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வெளியில் வரும்போது ஒரு 10 பேர் நிற்கணும்.
ஒரு 20 பேர் நிற்கணும். அப்போ தான் இவனுக்கு ஒரு காலையில் ஏற்றோடனே ஒரு ஒரு உற்சாகம் இருக்கும். சில பேருக்கு ஒரு வாக்கிங் போனால் உற்சாகம் வரும், சாப்பிட்டா உற்சாகம் வரும்ல. அது மாதிரி நான் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரும்போது ஒரு 10 பேர் நிற்கணும். வணக்கம் தலைவரா அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன இந்த இங்கே போகணும் தலைவரா, இங்கே எது நடக்குது, இங்கே எது நடக்குது, நேற்று இதை முடித்தோம், அதை முடித்தோம், நேற்று இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு ஒரு 10-20 பேர் நிற்கணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இல்லைன்னா ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் இன்னொன்று நான் இப்போ பிரித்திவி சொன்னது போல, இப்போ விஜய் வந்து எதற்காண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சப்போர்ட் வாங்குறாரு அப்படின்னு பேசப்படும் போது இவங்களுக்கு பின்னாடி பல வழக்குகள் இருக்கு. இப்போ விஜயோட இப்போ அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணிட்டார் விஜயோட ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஸ்மூத்தாக ரன் பண்ணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சில குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணிக்கு ஆகட்டும், அவருக்கு அகைன்ஸ்டாக பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்போ இவர் வந்து ஊழலுக்கு எதிராக ஃபைட் பண்றோம், ஊழலுக்கு எதிராக வந்து நாங்கள் ஆட்சி நடத்துறோம் உதயநிதி கேட்கிறாரு. விமர்சனம் வந்து எழுதுது இல்லையா? அதான் உதயநிதி கேட்கிறாரு. மற்றும் சிலர்னு சொன்னீங்க, பேரை கூட சொல்லல. ஆமா, அந்த ஆதரவை ஏன் வந்து விஜய்க்கு வேணும் அப்படின்னு தான் அவரு கேட்கிறாரு. ஆமா, இதில் நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி பார்த்தோம்னா விஜய் போதைக்கு எதிரான ஆட்சி நடத்துறங்கிறாரு. ஆனால் குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேலே இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி மீது வேறு வழக்கு இருக்குது. நத்தம் விஸ்வநாதன் மேலே வந்து நிலக்கரி இறக்குமதி ஊழல் இந்த வழக்குலாம் இருக்குது. இப்படி இவர் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ஒரு வழக்கு இருக்குங்கிறப்ப இவர் எப்படி இதுலேருந்து தன்னை தற்காத்துக்க முடியும், எப்படி இவர் தப்பிக்க முடியும்? அப்போ இவர் ஆட்சி மீதும் அந்த இது இருக்கும். ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது, அதிகாரம் வேணும், அதிகார பசியில் இருக்காங்க அப்படின்னா அதிகார பசி இருக்கிறவங்க எப்படி நேர்மையான ஆட்சி தர முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அப்போ அவர் எப்படி விஜய் வந்து சொல்கிறோம். எனக்கு என்ன என்னோட பார்வை இல்லைன்னா 3 பேருக்கு அமைச்சரவை பதவி கேட்குறாங்க போடுறோம். நம்மளே நேற்றுக்கு பேசியிருந்தோம். அதில் 6 பேர் கிட்ட வருதோ அதில் வந்து நிச்சயமாக சி விஜயபாஸ்கர் இருப்பார், எஸ்பி வேலுமணி இருப்பாங்க, சிவி சண்முகம் இருப்பாங்க. 3 பேர் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. 6 பேர் அப்படின்னா இன்னும் 3 பேர் யாருன்னு தெரியல. ஆனால் கூட்டணி பலமே பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர் இருக்காங்க. 8 பேர். ஆமாம், ஆனால் 6 பேர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இன்னைக்கு அசம்பிளியில் ஓட் பண்ணாங்கல்ல, எல்லாத்தோட பார்வையும் அதிமுக மீது இருந்தது. ஏன்னா தாவைக்கா தெரிஞ்சிச்சு ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதிமுக நோக்கி போகும் மாதிரி எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி மேல தான் இருந்தது, எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருந்த சமயத்திலேயே அந்த ஸ்கிரீன்ல பார்த்துருப்போம், பின்னாடி வந்து சிவி சண்முகம் வந்து வேண்டாம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி நோக்கி தான் சொல்றாரு நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி நோக்கி தான் சொல்றாரு. அப்புறம் விஜயபாஸ்கர் எந்திரிச்சு வந்து இவர்கிட்ட பேசுறாரு. இவர் சொல்ற செய்தியை விஜயபாஸ்கர் கேட்டு அங்க பாஸ் பண்றாரு வேலுமணிட்ட. இப்படிதான் போயிட்டு இருந்தது. எடப்பாடி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமா, அப்படி ஒரு நடுவுல பாருங்க, இங்க இருந்து அவர் போறதுக்குள்ள இங்க வரைக்கும் எஸ்பி வேலுமணி கூப்பிடுறாரு. விஜயபாஸ்கர் எவ்வளவு பெரிய பதட்டத்தில் வச்சிருக்காங்க. எடப்பாடி பேசினதுக்கு அப்புறம் சபாநாயகர் வந்து வேலுமணி பேர சொல்றாரு. அப்பயே எடப்பாடி தரப்பு வந்து கொஞ்சம் எதிர்குரல் எழுப்புறாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அடக்கி பேர சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக கட்சி என்ன ஆகும்? இன்னைக்கு எடப்பாடி தரப்பு எம்எல்ஏக்கள் வந்து 22 பேர் எதிர்த்து வாக்களிச்சாங்க விஜய்க்கு எதிராக. ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இதில் வந்து கட்சி பிளவுபட்டுருச்சு. இப்போ என்னன்னா எடப்பாடி தான் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கார். அபிஷியலாக இன்னைக்கு அவர் தான் இருக்கார். அப்போ அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் அதிமுகவோட கொறடாக இருக்க முடியும். அப்போ அதிமுக கொறடை யார் அப்படின்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச உத்தரவு போட்டிருப்பார். இந்த மாதிரி நம்பிக்கை வாக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொறடை உத்தரவு போடுவாங்க இல்லையா? அந்த உத்தரவை மீறி தான் எஸ்பி வேலுமணி செயல்பட்டுருக்காங்க. எஸ்பி வேலுமணியும் அந்த 25 எம்எல்ஏக்களும். அப்போ இது வந்து கட்சி தாவல் தடை சட்ட கீழே தான் வரும். ஏன்னா அப்படிதான் முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓபிஎஸ்லாம் வாக்களிச்சாங்கல்ல, ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வன்லாம் வந்து எடப்பாடிக்கு அகைன்ஸ்டாக வாக்களிக்க போய் தான் தகுதி நீக்கம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு தகுதி நீக்கம் என்பது இப்போ எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்கள் கொடுத்த கொறடா உத்தரவுக்கு அகைன்ஸ்டாக வந்து எஸ்பி வேலுமணி தரப்பினர் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போய் ஃபைல் பண்ணலாம் சபாநாயகருக்கு முன்னாடி. ஆனால் சபாநாயகரோட உத்தரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சிருக்காரு ஒழிய விஜய்க்கு ஆதரவு வாக்களிச்சிருக்காரு. அதனால சபாநாயகர் வந்து பெருசா முடிவு எடுக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு ஆதரவா இருந்திருக்கு. அதனால இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நீங்க சொல்ற அந்த இதுக்கு போனீங்கன்னா அங்க ஓபிஎஸ் வந்து கம்மியான எம்எல்ஏக்களோட இருந்தார். இங்க தலைகீழ இருக்கு. இங்க வந்து வேலுமணிக்கு கூடுதல் எம்எல்ஏ இருக்காங்க, எடப்பாடிக்கு குறைவான எம்எல்ஏ. அப்ப எம்எல்ஏ அடிப்படையில் இதை பாக்குறாங்களா அப்படிங்கிறது. இதுல என்னன்னா 47 எம்எல்ஏக்கள் சொல்றாங்க இல்லையா? 47 எம்எல்ஏக்கள்ல 32 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது கொறடாவை மீறி வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 3/2 பங்கு. ஆமா, 3/2 பங்கு வாக்களிச்சிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனா 25 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ வந்து 3/2 பங்கு கிடையாது.
அப்போ கட்சி தாவல் தடை சட்டப்படி இவங்களை தகுதி நீக்கம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ஸ்ட்ராங்கா புஷ் பண்றாருன்னு பார்க்கணும். ஒருவேளை ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணாலுமே சபாநாயகர் வந்து எப்படி முடிவு எடுப்பாரு, முடிவு எடுத்தார் அப்படின்னா இந்த 25 பேர் இருக்காங்கல்ல, 25 பேர் பதவி போகுமா இல்ல அப்படியே வந்து டக்குன்னு விஜய் பக்கம் சேர்றாங்களா? சிக்கல் நீங்க சொல்றது இது வரைக்கும் இருந்த அந்த இதை சொல்றீங்க, ஹைரார்க்கியா சொல்றீங்க. ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி எம்பிகள் இருக்காங்கல்ல, 10ல் 7 பேர் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அப்ப அவங்களால தகுதி நீக்கம் பண்ண முடியல. அதே மாதிரி கேஸை தான் இங்கே கோட் பண்ணி சொல்றாங்க. ஆனா குறைச்சலா தான் வந்திருக்கிறதுனால தகுதி நீக்கம் பண்ற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க இங்கேயும். அதான் சொல்றேன், இப்ப ரெட்டைலை சின்னத்துல நின்று எம்எல்ஏ வெற்றி பெற்றவங்க எந்த அணியா இருக்காங்க, அதுல எந்த அணிக்கு கூடுதல் பலம் இருக்குங்கிறத வச்சு முடிவெடுப்பாங்களா, அல்லது நீங்க சொல்ற பழைய ட்ராக் ரெக்கார்ட் படி வர்றாங்களா? ஏன்னா அதுல விஜய் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவர் அரசு சம்பந்தப்பட்டிருக்கு, அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்கிறப்ப இதுல பல கோணங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுக்கும் போது மொத்தமா வந்து கூட்டணியில வந்து சேர்றாங்களா? பதவின்னு கொடுத்துட்டா அது கட்சி தாவல்ல வந்துடும். கட்சி தாவல்ல வந்துடும். வெறும் ஆதரவு தானே அளிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இந்த ஜோதிடர் வந்து நியமிச்சதை பின்வாங்கி இருக்காரு. அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு தெரியுமா? திமுக மேல இருக்கிற விமர்சனமே என்னன்னா, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, விமர்சனம் வந்தோடனே பின்வாங்கிப்பாங்க அப்படின்னு. இப்ப தாவேக்காவும் அதை தான் பண்ணுது. என்ன மாற்றம் கொண்டு வராங்க? இப்ப முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, இதுதான் தூய சக்தியா? நீங்க அந்த மாதிரி அதிமுக பிளவுபடுத்த வேலையில இறங்குறீங்க. ஏன்னா நேத்தி பாருங்கண்ணே, நேத்தி வந்து விஜய் எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஹைராரிக்கு படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும். முதல்ல ஸ்டாலின் சந்திச்சிருக்கணும். அவரை சந்திக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. முன்னாள் முதலமைச்சரா சந்திக்கல. ஓகே, அதிமுக மேல கோவம். ஆனா எஸ்பி வேலுமணி சண்முகத்தை போய் சந்திக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு? அவரோட பார்வையில அவங்க தான் அதிமுக, அதான் சொல்ல வர்றாரு. ஏன்னா ஊழல் சக்தி, இப்போ உதயநிதி சொல்ற மாதிரி மற்றும் சிலர்ல தான் அவங்க வராங்க. அப்போ நீங்க எடப்பாடியை புறக்கணிச்சுட்டு இவரை போய் சந்திக்கிறீங்கன்னா அதிமுக பிளவுபடுத்துறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. அதிமுக உடைக்கிறது உங்க நோக்கம். திமுக கூட்டணிகளை ஒரு பக்கம் அபகரிச்சு வச்சுக்கிட்டீங்க, இன்னொரு பக்கம் இவங்களை அபகரிக்க நீங்க முயற்சி பண்றீங்க. அப்படித்தானே பார்க்க முடியும். அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் போகும் இது. ஏன்னா பிரித்திவி சொன்னது போல இப்போ மேபி அது அதிமுக பிளவுக்கு அப்புறம் எப்படி செயல்பட போறாருன்னு தெரியல விஜய் வந்து. ஏன்னா அது இப்போ நீங்க சொன்னது போல பிரேமலதா கூட நீங்க பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க, அதை ஒன்னா அரசாங்க பதவியா ஜோசியர் பதவி என்பது ராஜகுருவா. பிரேமலதா மட்டும் இல்லாம அன்சாரிகள் தமிழ் அன்சாரி அவரும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார், எதற்காக அந்த பதவியை கொடுத்தீங்க, தனிப்பட்ட மூலம் நம்பிக்கையை வச்சுக்கோங்க, ஆனா அரசாங்க ஜோதிடரா மாத்துறதுக்கு மன்னர் ஆட்சி காலமா ராஜகுருலாம் வச்சுப்பாங்கல்ல, அந்த காலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு கிளம்ப போயிடும். சொல்லும் பொழுது உங்களை போலவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க. ஜோதிடத்துல ஆன்மீகத்துல வச்சிருந்தாரு. அவங்க என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே கழுத்து போடணும் அப்படின்னு சொன்னப்போ சரி அவங்க நம்பிக்கையை நாம ஏன் கொடுப்பானே அப்படின்ட்டு நானும் அந்த நேரத்துக்கு முன்னதாகவே கழுத்துலாம் போட்டு கொடுத்தேன். இது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், அதை வந்து இங்கே வந்து திணிக்கலை அப்படிங்கிற பொருள். இப்போ பல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து பின்வாங்கி இருக்காரு, அந்த நியமனத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த சோஃபால என்னதானே வச்சிருந்திருப்பாங்க, உதயநிதி சொல்ற மாதிரி புஷ்பா பட பாணியில பணம் வச்சிருக்காங்களா? திருமாவளவன் பார்க்க போகிறாருங்கிறப்ப அவர் வீட்டுக்கு ஒரு சோஃபா, ஆபீஸ்க்கு சோஃபா வந்து அது திருமாவளவன் தரப்பு தான் விளக்கணும், சம்பவ தரப்பு தான் விளக்கணும். அவங்க சோஃபா கூட வாங்கி வைக்காம இருக்கீங்களான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். விசிக தரப்புல விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து வழக்கமா நாங்க வாங்குறது, கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, பில்டிங் ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை ஒட்டி நாங்க வாங்கினதான ஒழிஞ்சு ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னாங்க. இதில் இப்போ பாஜகவோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதிமுக பல சிதறாக உடஞ்சி போச்சு, சில்லாக உடச்சிட்டாங்களா, உடஞ்சிடுச்சாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி நேரடியாக பாஜக இருக்குதா அப்படின்னா சிவி சண்முகம் டெல்லிக்கு போகிறாரு, ராஜினாமா பண்ணுறாரு, 5 நிமிஷம் போதும் ராஜினாமா பண்ணுறது. ஆனால் 2 நாள் உட்காந்துருக்காரு, உட்காந்துட்டு இங்கே வர்றாரு. இல்லை ராஜ்யசபா தலைவரை பார்க்க நேரம் கிடச்சிருக்காது, உட்காந்துருக்காரு. 2 நாள் முடிவெடுத்துட்டு வந்து இங்கே இவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு. ஆனால் லீமா ரோஸுங்கிற ஒருத்தவங்க புதுசாக கட்சிக்குள்ளே வராங்க, எடப்பாடி தலைமையில் எஸ்பி வேலுமணி கொண்டு போய் விட்டு பதவியில் வாங்கி தர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபோர்ஸ், அவங்க வட்ட செயலாளருக்குலாம் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்கே லால்குடியில் 6000 கோடி ஜெயிக்க வச்ச வட்ட செயலாளர் எல்லாருக்கும் இன்னோவா கிறிஸ்டான்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து எடப்பாடி கூடவே இருந்துட்டு இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக அவங்க ஒரு லீமா ரோஸ் பண்ணுறாங்க. அப்போ பின்னணியில் என்ன நடக்குது? ஏன்னா மாமியாரும் மருமகனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி பாவமா இல்ல, அவங்க எப்பவுமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. வெளிப்படையா வந்து சேர்ல சண்டைன்ற மாதிரி தெரியுது ஒழிய எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது போல பல காரணங்கள் சொன்னீங்கல்ல. இவங்க யாருங்க லீமா ரோஸ் இந்த எலெக்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டு, அப்ப ஐஜேகே கட்சி
அங்கேருந்து இங்கே விலகி வந்ததுங்கிறது யதார்த்தமான ஒன்றா அல்லது அதுவும் திட்டமிடப்பட்ட ஒன்றான்னு பார்க்கணும். ஏன்னா திடீர்னு கட்சியில் வந்து சேர்ந்துட்டு கட்சியை செங்குத்து பிளவு நோக்கி நகர்த்துற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க உண்மையிலே யார், உங்கள் பின்னணிங்கிறது இந்த மார்ட்டின் இந்த குடும்பம் இதோட தான் பார்க்கணுமா அல்லது அரசியல் ரீதியாக பிணைந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா? இப்போ நம்ம நேற்றுக்கே பேசணும் இல்லைன்னா இதில் பாஜக ஃபேக்டர் என்ன, சசிகலா ஃபேக்டர் என்ன, இல்லை செங்கோட்டையன் தூண்டில் போட்டு இழுத்துட்டு இருக்காரா, பெருசா வலை போட்டார் போல செங்கோட்டையன், சீக்கிரவங்களாம் சீக்கிரம் இழுத்தரலாம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு அமைச்சர் போயிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பல பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறான்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை பண்ணதை வர சொல்றாங்க. ஆமா, ஏன்னா ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு அவரு. சபதம் போட்டு தான் வேலை பார்க்குறாரு போருக்கு செங்கோட்டையன். ஏன்னா எடப்பாடி அவர் ஊருக்கே போயிட்டு செங்கோட்டையா உன்னை பற்றின எல்லா தகவலும் எனக்கு இருக்கு, நீ ரோட்டில் நடமாட முடியாது அப்படின்னாரு. அவர் சொல்லாம செஞ்சு காமிச்சிட்டாரு. ஏன்னா எடப்பாடியை தனிமைப்படுத்திட்டாரு. எடப்பாடிக்கு வந்து காலம் திரும்புது. அவர் சசிகலாவை என்ன பண்ணாரோ, ஓபிஎஸ் என்ன பண்ணாரோ, செங்கோட்டையன் என்ன பண்ணாரோ, இன்னைக்கு அது அவருக்கே திரும்பி வருது. அவரோட வியூகம் அவருக்கே பூமராங்க ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, இல்லை ஜவஹர்லா பேச்சு பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் எம்எல்ஏ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீட்டு ஒரு தீட்டுன்னு கடந்த காலத்தில் திமுக ரொம்ப தீவிரமாக களமாடுனுச்சு, அந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட முதல்வர் விஜயும் களமாடணும் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ நடந்திருக்க இந்த பிரச்சனையில் கூட திமுக தான் சொல்லுது நீட்டில் ஸ்கேம் நடக்கலை, நீட்டே ஒரு ஸ்கேமு அப்படிங்குது. அப்போ விஜய் இதில் இன்னமும் அமைதி காக்கிறார். இந்த விவகாரத்தில் விஜய் எதுவுமே பேசலை. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்குறாரு, முஸ்லீம் ஒருத்தர் வந்து ஏன் அமைச்சரவையில் இடம் பெறலை, முஸ்தபா இருக்காரு, இன்னும் ஒரு சில முஸ்லீம்லாம் இருக்காங்க, அந்த முஸ்லீம் அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம் தரப்படல முஸ்லீம் ஒருத்தருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. மேபி வரக்கூடிய நாட்கள் இப்போதைக்கு 9 பேர் தான் பதவி வச்சிருக்காங்க இல்லையா, வரக்கூடிய நாட்களில் மேபி இல்லை அந்த அவங்களோட இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறார் விஜய், சிறுபான்மை அரசு தான் சொல்கிறாரு. முதல் ப்ரியாரிட்டிலேயே முஸ்லீம் ஒருத்தர் உங்களால் கொண்டு வர முடியலையே, அமைச்சரவையில் இடம் கிடைக்கலைங்கிறது கேள்வி தானே. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, முதல்வர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டும் பார்க்கறது கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் என்ன திருப்பி சொல்கிறாரு அப்படின்னா, குதிரை பேரத்துக்கு வழிவகுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புக்கு மட்டும் முதல்வர் எப்படி ஆதரவு கொடுக்கலாம், ஏன்னா நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், சலசலப்பு இருக்கும், எல்லா கட்சியிலும் இருக்குது, ஆனால் இவர் எப்படி அங்கே போய் அவங்கள பார்த்தாருங்கிறது இவருடைய வெளிப்படையான கேள்வியாக இருக்குது. என்னையும் பார்க்கல அப்படிங்கிறது கேட்குறாரா அல்லது அவங்களையும் பார்த்தீங்கன்னு கேட்குறாரா? வருத்தம் இருக்குள்ள அவருக்கு, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சிஎம் இருந்திருக்கிறவர் நம்மளை வந்து பார்க்காம போயிட்டாரு, வருத்தம் அவருக்கு இருக்கும். அதை அப்படியே அசம்பிளியில் கொட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.